ஓம் நம சிவாய. வணக்கம். திருவிளையாடல் 14. இந்திரன் முடிவேல் வளையெறிந்த படலம் பாகம் 2. இந்திரனின் சூழ்ச்சியால் மதுரையில் மழை பொய்த்தது. பின் ஒரு நாள் உக்கிரபாண்டியன் பொதிகை மலையை அடுத்த சந்தன மரங்கள் அடர்ந்த சாரலை அடைந்து அங்குள்ள மிருகங்களை வேட்டையாடி கொண்டிருந்தான். அப்போது புட்களாவருத்தம், சங்காரித்தம், துரோணம், காழமுகி என்று 4 மேகங்கள் அப்பொதிகை மலையின் மேல் விழுந்து மேய்ந்து கொண்டிருந்தன. அதை கண்ட பாண்டிய மன்னன் உடனே அவற்றை பிடித்து யானைகளை தலையிடுவது போல விலங்கிட்டு பிடித்து சிறைச்சாலையில் கொண்டு போய் அடைத்தான். இதனை அறிந்த இந்திரன் கோபம் கொண்டு போரிட கருதி புறப்பட்டு வந்தான். பாண்டியனின் வீரர்களும் இந்திரனின் தேவர்களும் நேருக்கு நேர் நின்று போரிட்டனர். ஆனால் முடிவில் பாண்டியன் விட்ட திகிரிப்படை இந்திரனுடைய முடியை கீழே தள்ளி சிதைத்தது. இந்திரன் புறம் கொண்டு ஓடினான். உக்கிரபாண்டியன் வீசிய வளையானது என் தலையினை சிதையாமல் என் முடியை மட்டும் சிதைத்தது. அதற்கு காரணம் நான் முன்னர் சோமசுந்தர கடவுளை பூஜை செய்ததே ஆகும் என்று எண்ணி சிவபெருமான் திருவருளை பாராட்டினான் இந்திரன். போருக்கு ஆற்றாது புறம் கொடுத்தோடிய இந்திரன் முன்னுலகம் அடைந்தான். பின் எனது நாட்டில் மழை பெய்விக்கிறேன், தலையினை நீக்கி எனது மேகங்களை தருவாயாக என்று உக்கிரபாண்டியனுக்கு திருமுகம் ஒன்றை எழுதி அனுப்பினான். ஆனால் முருகப்பெருமான் இந்திரனை நம்பாமல் மேகங்களை விடுவிக்காமல் இருந்தான். உடனே இந்திரனுடைய நண்பனான ஒரு வேளாளர் பாண்டியன் அரசனிடம் வந்து, அரசனே, நான் பிணை, என்னை வைத்து கொண்டு மேகங்களை விடுவிப்பீர்களாக என்று பணிந்து கூறினான். அவனை நம்பி இந்திரனின் மேகங்களை விடுவித்தான். பின் இந்திரனின் கட்டளையால் பாண்டிய நாட்டில் மழை நன்கு பெய்தது. 6 குளங்கள் நிரம்பி வழிந்தன. செந்நெல்லும் கரும்பும் செழித்து ஓங்கியது. பாண்டிய நாடும் பொலிவு பெற்றது. நன்றி.